வணக்கம். 230க்கு நிஃப்டி 24,600ல இருந்து 24,840 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சடன் ஸ்பைக் ஒரு அரை மணி நேரத்தில். சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி வீக்லி ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் மார்க்கெட் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே நிஃப்டியும் சரி சென்செக்ஸ் ரெண்டு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸுமே ஒரு பெரிய வாலட்டைல் மார்க்கெட்டை தான் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா குளோபல் மார்க்கெட்டுமே இப்போ அப்படி தான் இருக்குது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த பிரச்சனை மட்டும்தான் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் இப்போ மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு அசாதாரண சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இன்னியோட மார்க்கெட்டை டிரைவ் பண்ணது என்ன காரணம்? இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, நாளைக்கும் பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்வெஸ்டர் ட்ரேடர் சைடில் இருக்குது. இன்னொரு பக்கம் மார்க்கெட்டில் இன்னைக்கு இந்த சடன் ஸ்பைக்குக்கு என்ன காரணம்? இது தெரிஞ்சால் நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் டவ் ஜோன்ஸ் 300 பாயிண்ட் கிட்ட டவுனில் இருந்தது. அது ரெக்கவர் ஆகி இன்ட்ராடேல பாசிட்டிவாகவும் வந்தது. இன்னைக்கு லைவ் ஃபியூச்சர் 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகக்கூடிய டவ் ஜோன்ஸ் அமெரிக்காவோட இண்டெக்ஸு இதோட வாலட்டைல் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வர சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு தாம்பரம் சாலையூரில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான பிகினர் கோர்ஸ் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். அதுக்கான ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு முதல்ல என்னென்ன இம்பாக்ட் இருந்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, முதல் விஷயம் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ரெண்டாவது ஃபடாவோட டேட்டா, அதாவது பிப்ரவரி மந்த் வெஹிக்கிள் சேல்ஸ் டேட்டா இன்னைக்கு வரக்கூடிய ஒரு டே. இதில் ரொம்ப ஐபிஓ லிஸ்டிங், ஓம்னிடெக்ன்ற கம்பெனியோட ஐபிஓ லிஸ்டிங் இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பாசிட்டிவான ஸ்டாக் தான் ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கணும்னு எதிர்பார்த்தது. ஆனால் அது நடக்கல. அமெரிக்காவில் இன்னைக்கு நேத்தியோட க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. ஸோ அதோட எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஐடி செக்டார் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகும் மற்ற செக்டாரை விட எதிர்பார்த்தது. ரெண்டாவது, பிஎஸ்சி நியூ டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிஎஸ்சி நெக்ஸ்ட் 30ன்ற ஒரு இண்டெக்ஸ். இது இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனோட ப்ரீ மார்க்கெட்டாக நான் என்னோட டெலகிராம் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபண்ட் ரைசிங்கான அனௌன்ஸ்மெண்ட் நியோஜன் கெமிக்கல்ஸ், என்சிசி, வெஸ்ட் லைஃப் ப்ரொமோட்டர் ஷேர் பை பண்ணியிருக்கிறது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேத்தியோட மார்க்கெட்லையும். ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியாவோட வாலட்டைல் இதெல்லாமே இன்னைக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னொன்று, ஷிப்பிங் கம்பெனிஸ், அதாவது ஃப்ரைட் கண்டெய்னர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு நியூஸு. ஜி ஷிப்பிங் கார்பரேஷன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பாலிகேப் 327 கோடி ரூபா அளவுக்கு ஐடி நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். இந்த நியூஸை வச்சு தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. இப்போ லைவ் மார்க்கெட்ல என்னென்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட நேத்தியோட க்ளோசிங்ல இன்டெல் ஷேர் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஎஃப்ஓட அப்டேட், அதாவது சிபியூ மார்க்கெட் 2026 க்ரோ ஆகும்னு கொடுத்துருந்த ஒரு நியூஸ். சாம்சங் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கொரியன் மார்க்கெட்ல காஸ்பி பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே ஒரு பிக்கெஸ்ட் வாலட்டைல் இருக்கிற ஒரு மார்க்கெட்டா காஸ்பியோட மார்க்கெட் ஆனாச்சு. அதை பற்றின டீட்டெயில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலையில் மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10% இன்னைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அதே போல் கடந்த ட்ரேடிங் செஷன்லாம் பார்த்தீங்கன்னா 5%, 7% ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி மாறி ஒரு பெரிய வாலட்டைல் மார்க்கெட்டாக தான் காஸ்பியோட மார்க்கெட் ஆனால் இருக்கு. இன்னைக்கும் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்தது. இப்போ ஈரானோட பிரச்சனைக்கு வரலாம். இந்த 2:30 மணிக்கு இன்க்ரீஸ் ஆனது ஒரு முக்கியமான நியூஸ். என்னன்னா, ஈரான் கண்டிஷனல் ஆஃபரோட அமெரிக்காவோட தயாராக இருக்கிறாங்க டீல் முடிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஸ்பெக்குலேஷன் இல்லை ரூமர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கல. ரெண்டாவது, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் எதிரிகள் வருத்தப்படுற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு இன்னொரு பக்கம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேட் ஆகக்கூடிய நியூஸை பொறுத்து தான் மார்க்கெட் டிரைவ் ஆகிட்டு இருக்கிறதுன்றது தெரியுது. இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் ஈரான், யூஎஸ், இஸ்ரேலை பற்றின எந்த ஒரு அப்டேட்ஸும் போர் நிறுத்துறதுக்கோ இல்லை பேச்சுவார்த்தைக்கு முன் வரதுக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல.
ரெண்டாவது, கட்டாரில் மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து பாம் வெடிச்சிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈரானில் கடந்த ஒரு 120 மணி நேரமாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. அசர்பைஜான் ஏர்போர்ட்டை வந்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டேங்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கார்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறதுக்கான நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொன்று, இஸ்ரேலோட மிலிட்ரி வந்து லார்ஜ் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது, டெஹரானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே இன்னைக்கு மார்னிங்லேருந்து சோஷியல் மீடியாவில் வந்த வெப்சைட்டில் வந்த முக்கியமான ஒரு சில நியூஸு. இப்போது இதில் இன்னொரு பக்கம், இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஈரான், இஸ்ரேல், யூஎஸை பொறுத்து மிடில் ஈஸ்டில் நடக்கிற அசாதாரண சுச்சுவேஷன் தான் நம்ம பார்த்தோம். இப்போது இது எப்படி டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா, இத்தாலி வந்து கிட்டத்தட்ட ஏர் டிஃபென்ஸை வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அங்கே இட்டாலியன்ஸ் வந்து அங்கே சேஃபாக இருக்கணும், அதை வந்து என்ஷூர் பண்ணணுன்றதுக்காக அவங்க அனுப்புகிறாங்க. அடுத்தது இல்லை, இன்னொரு விஷயம், யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க எல்லாருமே அவங்களோட ட்ரூப்ஸ், அவங்களோட டிஃபென்ஸ் பீப்புளை வந்து இங்கே அனுப்புகிறாங்க. இந்த மிடில் ஈஸ்டோட அசாதாரண சுச்சுவேஷனில் அவங்க கண்ட்ரி பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் மிலிட்ரி அசட்ஸை வந்து வெஸ்ட் ஏஷியாவில் டெப்ளாய் பண்ணுறாங்க. சைனா ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து மீடியேஷனுக்கான சைனாவோட ட்ரூப்ஸை வந்து அனுப்புகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. இதெல்லாமே இப்போ என்னென்னா, உலக நாடுகள் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்கவுங்களோட பீப்புளை சேவ் பண்ணுறதுக்கும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் ட்ரூப்ஸையும் சரி பீப்புளையும் அனுப்புகிறாங்க. இதெல்லாமே இப்போ இன்னைக்கு மார்னிங்லேருந்து வந்த ஒரு சில விஷயங்கள். காலையில் ஓப்பன் ஆகும்போது 300 பாயிண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து டவுனில் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ப்ளஸில் ஓப்பன் ஆகியுமே கிட்டத்தட்ட ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆகி சர்வைவ் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் பிரெண்ட் க்ரூடு காலையில் பார்த்தீங்கன்னா 4-5% பாசிட்டிவாக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட நியூட்ரலில் வந்தது. அதுக்கப்புறம் மைனஸ்லேயும் டர்ன் ஆயிருக்கு. 2-3% மைனஸில் போய் இப்போ மறுபடியும் நியூட்ரலாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, இந்த வாலடைல் வந்து நம்ம மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, குளோபலாகவே இருக்குது. லைவ் ஃபியூச்சர் அமெரிக்காலையும் இருக்குது. சில்வர், கோல்டு, யூஎஸ் ஆயில், க்ரூட் ஆயில் எல்லாத்துலேயும் இந்த வாலட்டிலிட்டி இருக்குது. இந்த ஸ்பெகுலேஷன் நியூஸை பொறுத்து தான். ஸோ இப்போது நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம். ரிலையன்ஸு, எம்ஆர்பிஎல், சென்னை பெட்ரோலியம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, கண்ட்ரியோட ரிஃபைனர்ஸை வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டீசல் அண்ட் கேசலின் வந்து இந்த யூஎஸ் அண்ட் ஈரான் வார்னால பெரிய அளவுக்கு இன்புட் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இந்த நியூஸ் தான் ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் க்ரூட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு காரணம். கோல்டு, சில்வர் அகைன் ஒரு வாலட்டைல தான் இருக்குது. ஒரு ஒன் சைட் ட்ரெண்டிங்கோ இல்லை இம்பாக்ட் இல்லை. டாலர் ஸ்ட்ரென்தன் அதை பற்றின நான் டீட்டெயில் வீடியோ இன்றைக்கி மார்னிங் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ருபி வந்து ஒரு ஷார்ப்பான ரெக்கவரி நேற்று இருந்தது. ஓவரால் மெட்டலோட சப்ளை டிஸ்டர்ப் ஆகிருக்கிறது. குளோபல் மெட்டல் ப்ரைஸு, வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் வந்து சைனாவில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆனுவல் எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 5% வந்து இது கடந்த 1991 அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவலாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மெட்டல் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக இருந்தது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்துஸ்தான் ஜிங்க் நேற்று 4-5% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. சில்வர் ப்ரைஸை பொறுத்து வாலட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ரீசெண்டாக சில்வர் ப்ரைஸை ஃபால் ஆகியும் இந்துஸ்தான் ஜிங்க் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. வெர்ஜினியா டெக்ன்ற கம்பெனியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு. அலுமினியம் ப்ரைஸு அகெயின் ரெக்கார்டு ஹை, மல்டி இயர் ஹை பிரேக் பண்ணியிருக்கிறதா ஒரு சில நியூஸில் வந்திருக்கிறது. நால்கோ இன்னைக்கு அப் டு 12% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ஹிண்டால்கோ ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். இதில் என்னென்னா, நால்கோ பொறுத்த வரைக்கும் கட்டார் எனர்ஜி ஜாயின்ட் வெஞ்சரோட ஒரு இனிஷியேட் வந்து அவங்க இந்த ப்ரொடக்ஷனை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறது. நால்கோ அண்ட் ஹிண்டால்கோ இந்த ஸ்டாக்ஸ்க்கெலாம் பாசிட்டிவ். ஏன்னா அலுமினியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த நியூஸ் ஒரு ரீசனாக இருந்தது. அடுத்தது கோல் ப்ரைஸ். அகைன் இந்த மிடில் ஈஸ்டோட இஷ்யூஸ்னால கோல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு நியூஸு. தொடர்ந்து 2வது நாளாக கோல் இந்தியா இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. அடுத்த ஸ்டாக் மசகான் டாக் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, ஜெர்மனியோட போர் கப்பல் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. 6 ஜெர்மன் ஷிப்ஸ் வந்து வாங்குறதுக்கு நியர்லி 99,000 கோடி ரூபா அளவுக்கு வாங்குறதுக்கு. இது வந்து மசகான் டாக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். புரோக்கரேஜ் சிஎல்எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேபி சிஎல்எஸ்ஏன்னு நினைக்கிறேன்.
எல்என்டியோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தும் இந்த நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்டோட பாசிட்டிவ் சென்டிமெண்ட், எல்என்டியில் ஒரு ரெக்கவரி இருந்தது. இதில் இன்னொரு விஷயம், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர், ஏஷியன் பெயிண்ட் அவங்க ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹெச்யூஎல் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஓவரால் எஃப்எம்சிஜி கம்பெனிஸை ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிஎல்எஸ்ஏவோட டாப் பிக்காக எல்என்டி, ஹெச்ஏஎல் கொடுத்துருந்தது. ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. டிஃபென்ஸ், ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. வோடஃபோன் ஐடியாவோட லைசன்ஸ் ஃபீ வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறது. இன்னைக்கு வோடஃபோன் ஐடியா இன்ட்ராடேல பாசிட்டிவ் டர்ன் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஃபோர்ஸ் மோட்டார் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. கிட்டத்தட்ட டே ஹைலேருந்து 5 to 7% கிட்ட இறங்கின இந்த ஸ்டாக்கு செபி வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி, ஆஃப் இயர்லியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வந்து கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நெகட்டிவ் நியூஸு. டால்மியா பாரத்தோட சிஎஃப்ஓ ரிசைன் பண்ணியிருக்கிறது. ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிக் ஆர்டர் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. இப்போது நிஃப்டி 50 ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட் ஒரு யூ டர்ன், ஒரு ஸ்ட்ராங்கான வாலட்டைல் இருந்தது. க்ளோசிங்கில் 24,737 285 பாயிண்ட் நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 வரைக்கும், 24,850 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் கிட்டத்தட்ட டே ஹைலேருந்து 90 பாயிண்ட் கிட்ட, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு வாலட்டைலான செஷன். ஆனால் நிஃப்டி 1% மேலே பாசிட்டிவாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டி 0.5% தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இன்னொரு விஷயம், இந்த சைக்காலஜிக்கல் லெவல் 59,000 லெவலுக்கு அபவ் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவ். 24,765 நிஃப்டி முடிஞ்சிருக்கு. இதில் இன்னைக்கு 9 ஸ்டாக் மட்டும்தான் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டியில் 41 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதில் டெக் மஹேந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், எட்டர்னல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹிண்டால்கோ இன்னைக்கு 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு பாசிட்டிவ். அலுமினியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு ரீசன். அடுத்தது கோல் ப்ரைஸோட இம்பாக்ட். கோல் இந்தியா இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் 4%. பிஇஎல் டிஃபென்ஸ் செக்டரில் 4%. அதானி போர்ட்ஸ், ஈரான் இஷ்யூ வந்து இது சால்வ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதானி போர்ட்ஸு நியர்லி 4%. அதே மாதிரி ரிலையன்ஸ், நான் சொன்ன சைனாவோட நியூஸ் இம்பாக்ட், ரிலையன்ஸ் 4%, இண்டிகோ 3%, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, என்டிபிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டே ட்ரேடிங்கில் ஒரு வாலடைல் செஷனாக இன்னைக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. பிராட் மார்க்கெட், அதாவது நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸுமே மோர் தென் 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதே வந்து செக்டார் பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, செக்டார் பக்கத்தில் ஐடி இண்டெக்ஸை தவிர்த்து மற்ற எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு பாசிட்டிவ். ஐடி இண்டெக்ஸ் மட்டும் தான் நியர்லி 0.6% இறங்கியிருக்கு. அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிள்ஸ், மெட்டல் செக்டார் மோர் தென் 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபார்மா செக்டார் மோர் தென் 1% பாசிட்டிவ். ரியல்டி ஸ்டாக்ஸ் ஓப்பனிங்கில் வீக்காக இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் ரெக்கவரியில் கிட்டத்தட்ட 1.8% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் இந்த 24,850 இன்னியோட ஹைக்கு மேலே அகைன் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 24,300 தான் ஓவரால் இந்த வாரம். சரி, வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனுக்கும் 24,300 தான் ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து மோர் தென் 400 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த லெவல், அந்த 300 டு இப்போ இருக்கிற லெவல் வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு வாலட்டைல் செஷனாக தான் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மூலயமா நம்ம பார்க்க முடியுது. ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ரொம்ப ஹைலி ரிஸ்கான மார்க்கெட், வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நிஃப்டியாக இருந்தாலும் சரி, வீக்லி ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது, ரொம்ப சேஃபாக பண்ணணும் அப்படின்னா பெட்டர் மார்க்கெட் வாலட்டைல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெட்டர் அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கீங்க, டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் ரைடரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்டு வந்து அடிக்கடி, ஏன்னா இந்த வாலட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரைடருக்கும் பெரிய பிரச்சனை தான். ஏன்னா ட்ரெண்டு வந்து காலையில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது, மதியம் ஒரு ட்ரெண்ட் இருக்குது, நைட் ஈவினிங் மார்க்கெட் முடிகிற ஸ்டேஜில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சென்டிமெண்ட் மாறிட்டே இருக்கிறதுனால ஆப்ஷன் ரைட்டிங்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ரைட்டிங் அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஸ்டாப் லாஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் பையிங்கில் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுறதை விட
ஒரு ஸ்டாப் லாஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணிட்டு மேபி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் அடுத்த என்ட்ரியில் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான பிகினர் கோர்ஸ் இருக்குது சென்னை தாம்பரம் சாலையூரில். ஸோ அதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது, அதனால் குயிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நேரில் வாங்க, உங்களோட டவுட்ஸு கொரீஸு இதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.